ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்களின் வைத்தி ராஜ் எல்ஹெச். நான் வைத்தீஸ்வரி. இங்கே நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு டிப்ஸில் எப்படிங்க சமையல் டேஸ்ட்டாக வரும் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தோணும். ஆனால் இது நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம், எனக்கு நடந்த ஒரு விஷயம்னு சொல்லலாம். நீங்களும் இதை நோட் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல, ஆனால் இதை நான் நிறைய டைம் நோட் பண்ணியிருக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே நம்ம சமைக்கிற சமையல் நல்லா இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும், அதை மற்றவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கணும் சொல்லணுன்ற ஆசை எல்லாரும் சமைக்கும் போது இதை நான் நிறைய டைம் நோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நோட் பண்ணியிருக்கிறீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரொம்ப சேடாக இருக்கிறேன், எனக்கு சமைக்கிறதுக்கு இப்போ லேசியாக இருக்குது, இல்லை சமைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு தோணும் போது நம்மளை ஏதாவது சமைக்க சொல்லும். இல்லை நமக்கு அன்றைக்கி சமையல் வேலை இருக்குது, நம்ம சமைக்கிறோம் அப்படின்னும் போது அந்த சமையல் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வராது, கொஞ்சம் சுமாராக தான் வரும். அதே நம்ம ஹாப்பியாக இருக்கிறோம், இன்றைக்கி நம்ம ஏதாவது ஒரு புது டிஷ்ஷு இல்லை புது விதமாக ஏதாவது சமைச்சு நம்ம பசங்களுக்கு தரணும் அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் சமைச்சு பாருங்கள். அந்த டிஷ்ஷு நமக்கு தெரியல, இதுவரை நம்ம சமைச்சதே இல்லைன்னா கூட அது சூப்பராக வரும். ஆனால் நமக்கு தெரிஞ்ச சமையலாக இருக்கட்டும், இதை நிறைய டைம் நம்ம செஞ்சு கொடுத்துருப்போம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் கவலையாக இருக்கும் போதோ இல்லை மனக்குழப்பத்தில் இருக்கும் போது நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். அந்த சமையல் சுமாராக தான் இருக்கும், அந்த அளவுக்கு அது டேஸ்ட்டாகவே இருக்காது. அதனால் நீங்கள் சமைக்கும் போது மனசில் ஒரு சந்தோஷத்தோட திருப்தியாக மன நிறைவோட சமைச்சு பாருங்கள். அந்த சமையல் டேஸ்ட்டாக இருக்கும். இது எனக்கு நடந்த ஒரு விஷயம். நான் இதை நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு டென்ஷனாக இருக்கும் போது சமையல் செஞ்சேன்னா கண்டிப்பாக அந்த சாப்பாடு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஏதோ ஒரு குறையாக தான் இருக்கும். ஒன்று உப்பு அதிகமாக இருக்கும், இல்லை காரம் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இந்த டிப்ஸ் தான் நான் சொல்ல வரேன். ஒரே ஒரு டிப்ஸ் தான், சிம்பிள் டிப்ஸ் தான். நம்ம சமைக்கிறதுக்காக நிறைய ஆட் பண்ணுவோம், மசாலா ஐட்டம் அரைச்சி போடுவோம், இது செய்வோம் அது செய்வோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் மனசில் சந்தோஷத்தோட கிச்சனில் நின்று சமைச்சு பாருங்கள். அன்றைக்கி சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எனக்கு நடந்த விஷயம். கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். இதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சினே இருந்தேன். இன்றைக்கி இந்த வீடியோ மூலமா சொல்லிட்டேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு குக்கிங்கோட தான் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருந்திருப்பீங்க. இன்றைக்கி நான் என்ன சமையல் செஞ்சுருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இட்லியும் மட்டன் குழம்பு தான் செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இட்லி மட்டன் குழம்பு செய்யறேன். மட்டன் குழம்பு நான் எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு பட்டை லவங்கம் பிரியாணியில் ஏலக்காய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இது கூடவே உப்பும் சேர்த்துங்க, 2 பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்து அதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இது கூடவே இப்போது மட்டன் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு விசில் விட்டு இறக்கிறதுக்கு அப்புறமா நம்ம மிளகு சோம்பு வறுத்து அரைச்சி வச்சுக்கிறோம். இந்த மசாலாவை அதில் சேர்த்து இறக்கிட்டோம்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் மிளகாத்தூள் வீட்டிலேயே அரைச்சி வச்சுப்போம், அதை தான் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் வெறும் மிளகாத்தூள் மட்டும் போடுறோம். இதை அரைக்கும் போதே அதில் தனியாம் எல்லாமே சேர்த்து அரைச்சிருவோம், அதனால மிளகாத்தூள் மட்டும்தான் போடுவோம். இனிமேல் நீங்களும் சமையல் செய்யும் போது மனசில் சந்தோஷமாக சமையல் செஞ்சு பாருங்க, அன்னைக்கு சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த உலகத்தை கடவுள் எதுக்காக படைச்சார்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிர்களுக்காகவும் படைக்கப்பட்டது தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்னா இல்லை, அது ஒரு கேள்விக்குறி தான். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, பணம் இருந்தால் தான் இது உங்களுக்கு கிடைக்கும், பணம் இல்லைன்னா இது உங்களுக்கு இல்லை அப்படின்றது வழக்கமான ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் காக்கா குருவி எடுத்துக்கலாம், அது என்ன பண்ணோன்னா அது வயிற்றுக்கு சாப்பிடும், அப்படி இல்லைன்னா அது குழந்தைங்க இருந்ததுன்னா அதுங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அந்த மாதிரி தான் அதுங்க வாழும். ஒரு காக்கா குருவி கூட நம்ம வயிற்றுக்கு என்ன தேவையோ, அதாவது நம்ம வயிறுக்கு என்ன தேவையோ அது மட்டும் சாப்பிட்டுட்டு
திருப்தியாக வாழ்ந்துட்டு போவோம். ஆனால் இந்த மனுஷங்க பார்த்திங்கன்னா நமக்கும் வேணும், நம்ம பசங்களுக்கும் வேணும், அது இல்லாமல் இன்னும் 10 தலைமுறைக்கு அப்புறமா வர நம்ம பேர பிள்ளைங்களுக்கும் வேணுன்றதுக்காக நமக்கு தான்றதுக்காக எல்லாமே சேர்த்து வைக்கிறாங்க. ஆனால் அடுத்த தலைமுறைக்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை, அவங்க சேர்த்து வச்ச பணம்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக தான் போகும். அப்போ அவங்க சேர்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா 2 வகையான மக்கள் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க நல்லவங்க, இன்னொருத்தவங்க கெட்டவங்க. கெட்டவங்க இருக்கிறதுனால தான் நாட்டில் நிறைய தப்பு நடக்குது நம்ம சொல்கிறோம். இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ எல்லாரையும் படைக்கிறது கடவுள் தான். நல்லவங்களையும் சரி கெட்டவங்களையும் சரி படைக்கிறது பார்த்தீங்கன்னா கடவுள் தான். இந்த கடவுள் ஏன் நல்லவங்களையே படைக்காம கெட்டவங்களையும் சேர்த்து படைக்கிறாரு? நல்லவங்கள மட்டுமே படைச்சிருந்தா எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிருக்கும்லவா? கெட்டவங்களை படைக்காமையே இருக்கலாம்ல? இதுதான் எனக்கான ஒரு கேள்வி. இது உங்களுக்கு தோணிருக்குதான்னு தெரியல. கடவுள் ஏன் கெட்டவங்களை படைக்கணும்? எல்லாரையும் நல்லவங்களாவே படைச்சு எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சி சந்தோஷமா வாழ்ந்துட்டு போற மாதிரி இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கலாம்ல? இது எனக்குள்ள எழுந்த ஒரு கொஸ்டின். அதை தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். உங்களுக்கு பதில் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. பணம் நிறைய இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம், ஆனால் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாது. அதனுடைய அருமை அவங்களுக்கு தெரியாது. ஒரு பிஸ்னஸாவோ இல்லை ஒரு படிப்பு செலவுக்காகவோ அந்த மாதிரி கொடுக்கலாம், தப்பு இல்லை. இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்ச் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, மட்டன் குழம்பு, சாதம், மட்டன் சுக்கா, ஃபிஷ் வறுவல், ரசம், இதெல்லாம் தான் செஞ்சுருந்தோம் இன்னைக்கு. எனக்கு 2 பசங்க. பெரிய பையன் பேர் லவித்ரன், என்னுடைய சின்ன பையன் பேர் ஹேம்ரித்திக். பசங்க பேர் நல்லா இருக்கா சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.